வணக்கம். போன வீடியோவில் 5 பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான். அந்த 5 என்பது 5 பெண் பிள்ளைகளே அல்ல, வேறன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்னென்னு நான் சொல்கிறேன். முதலாவதாக, ஆடம்பரமாக வாழும் தாய். தான் பெற்ற பிள்ளைகளை பற்றி யோசிக்காமல் தன்னோட சந்தோஷம் மட்டுமே முக்கியம் அப்படின்னு நினச்சி ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்க, அப்படிப்பட்ட தாய். இரண்டாவது, பொறுப்பில்லாமல் வாழ்கிற தந்தை. பிள்ளைகள் இருக்குது, பெற்றால் மட்டும் போதுமா? அதுங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் எது எது தேவைன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செய்யணும். அதுதான் தந்தை. எந்த பொறுப்புமே இல்லாத இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் வாழும் தந்தை. மூன்றாவதாக, ஒழுக்கமற்ற மனைவி. ஒழுக்கம் வாய் அளவில் மட்டும் இருக்கக்கூடாது, தன்னோட வாழ்க்கையிலையும் இருக்கணும். ஏன்னா தன்னை பார்த்து தான் தன்னோட பிள்ளைகள் வளருவாங்க. அந்த ஒழுக்கமே இல்லாத ஒழுக்கமற்ற மனைவி. நான்காவது, ஏமாற்றமும் துரோகமும் செய்யக்கூடிய கூட பிறந்தவங்க. ஐந்தாவது, சொல் பேச்சுக்களே கேட்காத பிடிவாதமுள்ள பிள்ளைகள். இந்த 5 இருந்தாலே அவன் எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் அவனோட வாழ்க்கை அழிவை நோக்கி போகும் அப்படின்றது தான் உண்மையான பொருள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.